இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இந்து ட்ரெடிஷனல் மேக்கப் ஒரு கிளாசி லுக்ல. ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இந்து ட்ரெடிஷனல் மேக்கப் ஒரு கிளாசி லுக்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இவங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். கண்ண முடிக்குமா? ஓகே, டோனர் போட்டிருக்கேன். மாய்ஸ்சரைசர் போடுறேன். ஸ்கின்னு க்ளீன் ஸ்கின்னு நீங்களே பார்க்கலாம், எந்த டாட்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு லைட்டாக டார்க் இருக்குது. மற்றபடி அவங்க ஸ்கின்ல எந்த விதமான பேட்சி இல்லை, டாட்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாய்ஸ்சரைசர் இப்போ போட்ட பின்னாடி லைட்டாக இந்த இடத்துக்கு மட்டும் கன்சீல் பண்ண போகிறேன். இந்த இடமும் இந்த இடம் மட்டும் கன்சீல் பண்ணால் போதும். பார்க்கலாம், ஸ்கின்னை பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, க்ளீனாக இருக்குது ஸ்கின். ஸோ இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கிளாஸி லுக் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த கிளாஸி ஆயில் யூஸ் பண்ணுறேன். இவங்க ஸ்கின்னுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம போடலாம். இது போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க டோன் வந்து அவங்க கேட்குற மாதிரி ஒரு ஷைனி, பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷைன் லுக்கு கிடைக்கும். இந்த கிளாஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த பிராண்ட் இது வேணும்னாலும் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல சொன்ன மாதிரி கன்சீலர் மட்டும் போட போகிறேன். எந்த இடத்துல இந்த பேட்சுக்கு. ஸோ இவங்க டோனில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபேரஸ்ட் டோன் அதை எடுத்து நான் இப்போ இங்கே மட்டும் மேட்ச் பண்ணுறேன். சில பேருக்கு முடி இருக்கும், அந்த முடியில் கூட உங்களுக்கு டார்க் பேட்ச் தெரியும். சில கேர்ள்ஸ் ஒத்துக்கிறாங்க, அதனால நம்ம முடி எடுக்கிறோம். சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த முடியில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ஒட்டுச்சுன்னா, உங்களுக்கு க்ரீம் ஒட்டுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டார்க்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் நிறைய பேர் ஃபேஸில் இருக்க முடியை எடுத்துருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இதுதான், அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும் கன்சீலர், ரொம்ப போட வேண்டாம். ஆல்ரெடி அவங்களோட இதில் வந்து நான் சொன்ன மாதிரி கிளியர் ஸ்கின் இருக்குது. டைரக்ட் ஃபவுண்டேஷன் போடலாம். நம்ம கொஞ்சமாக வேணால் எந்தெந்த இடத்துல லைட்டாக டார்க் பேட்ச் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கன்சீல் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் டேப்பிங் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது அது லிக்விடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது மூவ் ஆகும். ஆல்ரெடி இவங்களுக்கு நம்ம ஐப்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ ஐப்ரோவோட பேஸ் போடுறேன். ஐப்ரோ பேஸ்ன்றது இது மெருகு மாதிரி இருக்கும். இது எதுக்காகனா, இப்போ நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ணிங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்பில் இது லாங் லாஸ்டிங் மாதிரி இருக்கும். மேக்கப்க்கு எப்படி நம்ம லாங் லாஸ்டிங்காக சொல்கிறோமோ, ஐப்ரோக்கு கூட இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஐப்ரோ வந்து உங்களுக்கு அதே ஷேப்போடு அப்படியே இருக்கும். இப்போ ஜஸ்ட் அது இதுதான் போட்டிருக்கேன் நான் பேஸு. ஐப்ரோ இன்னும் நான் போடலை. ஸோ ஒரிஜினல் ஐப்ரோவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு ஐப்ரோ வரைஞ்ச மாதிரி தெரியுது. நான் ஐப்ரோவே வரையில,
நான் யூஸ் பண்ணது வெறும் ஜஸ்ட் இந்த பேஸ் தான். இப்போ இவங்களுக்கு டார்க் வேணும்னா பிளாக் யூஸ் பண்ணலாம், ப்ரௌன் யூஸ் பண்ணலாம், லைட் ப்ரௌன் இருக்குது, நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து நான் பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌன் வித் லைட் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அவுட்லைன் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முடி கம்மியாக இருக்குது, அந்த கேப் தெரியும். ஸோ நம்ம வந்து அதை ட்ரா பண்ணால் தான் ஈவனாக தெரியும் இல்லையா? இல்லைனா அந்த இடத்துல ஐப்ரோ முடி இல்லாதனால உங்களுக்கு லைட்டாக இருக்கும். சில பேர் இதை லைட்டாக கேட்பாங்க, சில பேர் டார்க் கேட்பாங்க. நீங்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணலாம். இல்லை உங்கள் விருப்பத்துக்கு அவங்க சரி நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. இவங்க ஃபேராக இருக்கிறதுனால இவங்களுக்கு டார்க்காக போட்டால் நல்லா தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ப்ரௌன் பிளாக் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் லிட் வேர்லாம் போடுங்க. இப்போ இருக்கிற எல்லாருக்குமே லிட் வேரில் நீங்கள் ஐப்ரோ போட்டிங்கன்னா தான் பாயிண்ட்டு ஐ ஷேடோ நம்ம பண்ணும்போது அழகாக தெரியும். இப்போ அவங்களுக்கு ஐப்ரோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐப்ரோ ட்ரா பண்ணியாச்சு. ஐ மேக்கப் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்ண முடிக்கும். ஐக்கு மேலே கொஞ்சம் கன்சீல் பண்ணுங்க. ஐப்ரோட பேஸ் போட போகிறேன். ஆல்ரெடி இவங்க கண்ணில் லென்ஸ் போட்டாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டே லென்ஸ் போட்டுறணும். நிறைய பேருக்கு வந்து லென்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஐ மேக்கப் முடிச்சுட்டு லென்ஸ் போட்டிங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அதுக்கப்புறமா போட்ட மேக்கப் வந்து உங்களுக்கு கலைய போய் லைட்டனாக ஆகிடும். தண்ணியாக அங்கங்கே தண்ணியால் மேக்கப் கலையும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து லென்ஸ் போட்டுருங்க. லென்ஸ் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஐ ஷேடோக்கு பேஸ் போட்டிருக்கேன். பேஸ் நான் சொன்ன மாதிரி கன்சீல் போட்டுட்டு அதை டேப் பண்ணிவிட்டேன். இப்போது அதை ஐ ஷேடோவோட அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ அவங்களுக்கு உள்ள என்ன கலர் கொடுக்குறது? ஸோ இந்த கலர் நான் காப்பர் பிரான்ஸ் எடுத்திருக்கேன். இன்னரும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அவுட்டரும் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஷைனி லுக் கொடுக்க போகிறேன். அதாவது அந்த ஐப்ரோக்கு கீழே. ஸோ என்ன கலர் கொடுக்கறது இது அப்படின்னா கொஞ்சம் லைட்டனா கொடுங்க. லைட்டன்னா உங்கள் ஸ்கின் டோனில் ஜஸ்ட் ஒரு ஷைனி எஃபெக்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப லைட்டாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேராக ஸ்கின் டோனு. ஷேடோஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இப்போ லைனர், காஜல், மஸ்கரா வேணும். இவங்களுக்கு வந்து ஐலாஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ வந்து ஃபால்ஸ் ஐலாஷஸ் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுருக்கேன். ஸோ இவங்க ஐ ரொம்ப சென்சிட்டிவிட்டி, ஏதாவது வாட்டர் வரப்போகுதுன்னு நினச்சோம். பட் ஆனால் லேஷஸ் வச்சாச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காஜல் போட போகிறோம். கடை திறமா மேலே பாரு. இவங்களோட
இன்னர் கார்னர் காஜல் போட்டிருக்கோம், அவுட் சைடும் போட்டிருக்கோம். இப்போ காஜல் முடிஞ்சிடுச்சு. இப்போது ஐ மேக்கப் முடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ரஷ் ப்ளஸ் ஸ்பான்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இப்போது காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம், லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து நான் எதுவும் காண்டர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது நார்மலான மேக்கப் தான் உங்களுக்கு, ஒரு கிளாஸி ஃபினிஷு. ஸோ காண்டர் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாமா அப்படின்னா காண்டர் வந்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தா போதும். இப்போ இவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தின் தான். ஸோ ஒரு லாங் லென்த்தியான ஃபேஸு. இப்போ இதே அவங்களுக்கு வந்து டபுள் சீக்ஸு, டபுள் சின் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக காண்டர் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ எல்லாரும் நார்மலாக காண்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணலான்னா உங்கள் அந்த கிளையண்ட்டு கேட்குறாங்க, இல்லை எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு நார்மல் இருக்கிற அவங்களுடைய ஃபேஸ்லேயே அந்த என்ன ஃபினிஷ் கேட்குறாங்களோ அதை கொடுத்துடலாம். இப்போ இவங்களுக்கு வந்து சீக்ஸ் மட்டும் தான் இல்லை, சீக்ஸ் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம சீக்ஸ்க்கு வேணால் கவுண்டர் கொடுக்கலாம். பட் ஃபோர்ஹெட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோர்ஹெட் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் லெவலில் தான் அவங்களுக்கு ஃபோர்ஹெட் இருக்குது. அதே மாதிரி சின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் தான் சின்ன. ஸோ எது உங்களுக்கு மிஸ்ஸு, உங்களுக்கு வந்து சீக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சீக்ஸுக்கு வேணால் நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சீக்ஸ் இருக்கா மாதிரி தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஈவன் ஸ்ப்ரெட் பண்ண பின்னாடி நான் அவங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். எதுக்குன்னா வெறும் சீக்ஸ்க்கு மட்டும். கன்சீலர் வந்து இப்போ இதை கவுண்டர் பண்ண போகிறேன். எந்த இடத்துல, இந்த சீக் போனு நோஸு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் வேணும்னா நோஸ்க்கும் நம்ம கொடுத்துக்கலாம். எந்த இடத்துல கொடுக்க போகிறோம், இங்கேருந்து இங்கே. ஸோ இந்த இடம் நோஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் கொடுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஐயோட பாயிண்ட்லேருந்து இங்கே கொண்டு வரணும். வேறு எங்கேயும் நம்ம கொடுக்க போகிறதில்ல, இந்த இடம் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி நோஸ்க்கும் இதுக்கு தான். இப்போ இதை நம்ம டேப் பண்ண போகிறோம். சென்டர் மட்டும் நீங்கள் அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்கின் டோனே இருக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்கின் டோன்லேயே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐக்கு கீழே இருக்குது இல்லையா, அந்த இடம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்மைல் பண்ணி பார்த்தாங்கன்னா பாருங்கள், இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நல்லா சிரிச்சு காமிக்கணும். இப்போது உங்களுக்கு சீக் போன் இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நம்ம கவுண்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பண்ண போகிறது காம்பேக்டு லூஸ் பவுடர், அவ்வளோதான். ஆல்ரெடி கழுத்துக்கு நான் பவுடர்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் அந்த ஜுவல்லை நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஏன்னா இவங்களோட ஹேர் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஜுவல் அதுக்கப்புறம் போட முடியாதுன்ட்டு நான் ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ காம்பேக்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லூஸ் பவுடரில் ஜஸ்ட் டஸ்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா illumination. இவங்க கேட்டது அந்த ஷைனி லுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ஷைனுக்காக ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த illumination போட்டுட்டு ப்ளஷ் போடுறேன். நல்லா ஸ்மைல் பண்ணுமா, இல்லைன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி அவங்களுக்கு லிப் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு லிப் பாம் போட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து இவங்களுக்கு டார்க்கர் கலரே யூஸ் பண்ணலாம். லிப் ஷேப் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த அவுட்டர் வந்ததை நான் லைட்டாக பவுடர் வச்சு டேப் பண்ணியிருக்கேன். அப்போ லிப்போட ஷேப் வந்து இன்னும் கூட நல்லா தெரியும். ஸோ இவங்களுடைய மேக்கப் முடிஞ்சிடுச்சு. லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்ப்ரே தான் அடிக்க போகிறேன். ராணி நேயர்கள் இவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணுறதை பார்த்தீங்க. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மல் ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் க்ரிம்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே இந்த மாதிரி சின்னதாக இந்த ரோலிங் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வந்து நார்மலி புல்லிங்கும் பண்ணலாம். நான் இதில் இவங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி லேயரும் எடுத்து நான் இதை உங்களுக்கு வந்து ரவுண்டட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் நார்மலாக ரோல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போது ஜுவல்லரா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இந்த ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சில்வர் சாரீக்கு இந்த க்ரீன் அண்ட் கெம்பு செட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைலோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் இந்த ஜுவல்லரியோட செட்டை தான் எடுத்து நம்ம பின்னாடி வச்சுருக்கோம். நார்மலாக ஜவுரி வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது ஒரு கிளாஸி ஃபினிஷிங் ட்ரெடிஷ்னல் மேக்கப். இது இவ்வளோ நேரம் பொறுமையாக ட்ரெடிஷ்னல் மேக்கப் பார்த்துருக்கீங்க. அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்திருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு உண்டான ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த எபிசோடில் இதை விட ஒரு நல்ல ஒரு மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் நியூ ட்ரெண்டிங்காக உங்களுக்கு நான் காமிப்பேன். நன்றி, வணக்கம்.